أجمعين. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته صدق الله مولانا العلي العظيم. اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وقطب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيعي يوم القيامة يا الله يا آمين. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் குறித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா நம்மை எல்லாம் உயர்ந்த படைப்பாக இஸ்லாமிய மார்க்கத்தில் படைத்து, உயர்ந்த படைப்பாக மனிதனாக படைத்து, அவன் தேர்ந்தெடுத்துக் கொண்ட வழியாகிய இஸ்லாத்தை பின்பற்றும் மக்களாக ஆக்கியிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். சிறப்பான இஸ்லாம் எது உண்மையோ அதை உண்மையாக எடுத்துரைக்கிறது, எது பொய்யோ அதை பொய்யாக விட்டுரைக்கிறது. இது போன்ற மார்க்கம் அல்லாஹ்வுடைய அடியார்களில் பின்பற்றப்படும் மார்க்கங்களில் எதுவும் இவ்வளவு தெளிவாக இருக்கவில்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, எல்லா மனிதனுக்குமே தெரியும், மனிதனை அல்லாஹ் படைத்ததனுடைய, இறைவன் படைத்ததனுடைய, கடவுள் படைத்ததனுடைய லட்சியம் அல்லாஹ்வை தன்னவனாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய விருப்பம் என்பதும் எல்லா மதங்களுக்கும் தெரியும். ஆனால் அந்த மதங்களெல்லாம் காட்டுகின்ற வழி இலகுவான வழியா, உண்மையிலேயே நோக்கத்தை சென்றடைகின்ற பாதையா என்று நாம் ஒப்பிட்டு பார்த்தோமே ஆனால் இஸ்லாம் ஒன்றுதான் இந்த லட்சியத்தை முறையாக அடைந்து கொண்டிருக்கிறது, காட்டிக் கொண்டிருக்கிறது என்பதை தெளிவாக சொல்ல முடியும். கண்ணியத்திற்குரியவர்களே, இறைவனை அடைய வேண்டும் என்ற நோக்கத்திலே எந்த மதத்தை நாம் எடுத்துக்கொண்டால் சந்நியாசம்தான் வழி என்று அது சொல்லிக் கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவ மதத்தை எடுத்துக்கொண்டால் கன்னியாஸ்திரி வாழ்க்கைதான், திருமணம் முடிக்காத வாழ்க்கைதான் சிறந்தது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. இதுபோன்று நீங்கள் எந்த மதத்தை ஆய்வு செய்தாலும்
இறைவனை அடைய வேண்டுமானால் அவனுடைய படைப்புகளை விட்டு முற்றிலும் துறந்துவிட வேண்டும் என்பதாக கூறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் இஸ்லாம் மட்டும்தான் செய்யும் தொழிலே தெய்வம் என்று சொல்லுவார்கள். செய்யும் தொழிலே தெய்வம் அல்ல. இஸ்லாமிய கோட்பாட்டிலே செய்யும் தொழிலே இறைவனை காட்டும் பாதை. செய்யும் தொழிலே இறைவனை காட்டும் பாதை என்று அற்புதமான தத்துவத்தை அது நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. என்ன வேண்டுமானாலும் செய். வியாபாரம் செய்ய வேண்டுமா, விவசாயம் செய்ய வேண்டுமா, அரசியல் வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டுமா, குடும்ப வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டுமா, படிப்பு வேண்டுமா, விளையாட்டு வேண்டுமா, உலகத்தில் எந்த துறையில் வேண்டுமானாலும் ஈடுபட்டுக் கொள். ஆனால் அந்த துறை அல்லாஹ்வுடைய பாதையாக நீ அதை எடுத்து அதையே அல்லாஹ்வுடைய பாதையாக எடுத்துக்கொள். செய்யும் தொழிலை அல்லாஹ் அடைவதற்கான பாதை. இதைத்தான் இஸ்லாம் தக்வா என்பதாக சொல்லும். தக்வா இறையச்சம். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே 78 இடத்திலே இறையச்சம் தக்வா தக்வா என்று சொல்கிறார். 78 இடத்திலே. எந்த கடமைகளை எடுத்துக்கொண்டாலும் அதன் நோக்கம் தக்வாதான் என்று கூறுவார். اعبدوا ربكم الذي خلقكم والذين من قبلكم لعلكم تتقون. ஐவேளை தொழிலை பற்றி சொல்கிற பொழுது தக்வாதான் அதனுடைய லட்சியம் என்று சொல்கிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்கும் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். நோன்பை பற்றி சொல்லும் பொழுது தக்வா என்று சொல்வார். நோன்புடைய லட்சியம் தக்வா. لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم. எங்கள் அறுக்கக்கூடிய உபஹியா என்ற அந்த குர்பானியிலேயும் தக்வாதான் லட்சியம். எல்லாவற்றிலையுமே தக்வாதான். காடான காட்டிலே மேடான நாட்டிலே உட்கார்ந்து அல்லாஹ் அல்லாஹ் என்று உச்சாரணம் செய்தால்தான் அல்லாஹ்வை அடைய முடியும் என்பது சிலர் தவறாக கணக்கு கொண்டுகிறார்கள். காடான காட்டிலே மேடான நாட்டிலே உட்கார்ந்து கொண்டு அல்லாஹ் எல்லாரும் உச்சாரணம் செய்தால்தான் இறைவனை அடைய முடியும் என்று மற்றவர்கள் தப்பு கணக்கு போடுகிறார்கள். ஆனால் உண்மை அதுவல்ல. நீ எந்த கடமையை செய்தாலும் எந்த வேலையை செய்தாலும் அதை நீ தக்வாவாக ஆக்கிக் கொள்ள முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக இலகுவாக குழந்தை பிள்ளைக்கு சொல்வதை போது நமக்கு அதை சொல்லித் தருகிறார்கள். குழந்தை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதை போட்டு சொல்லித் தருகிறார்கள். எம்மா சாப்பிட்டீங்கன்னா சாப்பாடு என்பது ஏதோ ஒன்றுதான். ஆனால் அதை தக்குவாக மாற்ற முடியும். ஒன்று வேணாம். சாப்பிட முடிச்சோடனே அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனா வஸகானா வஜஅலனா மினல் முஸ்லிமீன் என்று சொல்லிவிடு. நீ சாப்பிட்ட சாப்பாடு அனைத்தும் உனக்கு இபாதத்தாக போய் மாறிவிடுகிறது. சிறுநீர் கழித்தியா உன்னுடைய தேவையை நீ கழிக்கிறாய். அதை நீ ஒரு உதாசீனமான நிலையா நினைக்க வேண்டாம். அதையும் அல்லாஹ்வால் அடையக்கூடிய ஒரு சொட்டு என்பதாக நீ நினைத்துக் கொள்ளலாம். அல்ஹம்துலில்லாஹி அஸ்ஹப அன்னி அதா பாபான். சின்ன பிள்ளைக்கு சொல்வதை போன்று சொன்னார்கள். ஒவ்வொன்றுமே இறைவனை அடைவதற்குரிய பாதையாக மாற்றிட முடியும். சிறுநீர் கழித்து விட்டு விட்டால் இந்த சிறுநீர் கழித்ததையே அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஸ்ஹப அன்னி அதா பாபான். என்னிடமிருந்து அந்த சொல்லை போக்கி அல்லாஹ்வை போல வேண்டும் சொல்லு. அது அப்படியே உனக்கு நன்மையாக மாறிவிடுகிறது. அழகான ஆடை அணிந்தாயா
அல்ஹம்துலில்லாஹி அல்லதி கஸானி மா வாலி சஹம் தஸவதி. இந்த ஆடை அழகான ஆடை, விலை உயர்ந்த ஆடை, பத்தாயிரமான நாகரிகமான ஆடை, உலகப்பட்டுதான் இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி கஸானி மா வாலி சஹவதி என்ற இந்த அவத்தை மறைக்கக்கூடிய ஆடையை தந்த அல்லாஹ்வுக்கே போனடித்துவதைக் கொண்டு அது அப்படியே உனக்கு நன்மையாக மாறிவிடும். உன்னுடைய முகத்தை நீ பார்க்கிறாயா, அழகான கோலத்தை பார்த்து மெச்சுகிறாயா, நாம் அழகாக இருக்கிறோம் என்று சந்தோஷப்படுகிறாயா? உன்னுடைய அழகை நீ இறைவன் வெற்றியாக மாற்றிவிட முடியும். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹஸன ஹல்கி வஹஸன் குல்கி. என்னுடைய உடலை அழகாக்கிய தந்த அல்லாஹ்வே, என்னுடைய குணத்தையும் மாற்றி தருவாயாக, உனக்கே போன வேண்டும். இதெல்லாம் உயர்ந்த தத்துவங்கள் அல்ல. சாதாரணமா மதரசாக்கள்ல குழந்தை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடம், மற்ற மதரசாவில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடம், சாப்பிட்டா இதை சொல்லுப்பா, சிறுநீர் கடித்தா இதை சொல்லுப்பா, ஆண்டை அடித்தா இதை சொல்லுப்பா, மொத்த பார்த்தா இதை சொல்லுப்பா. உச்சகட்டமாக ஒருவன் தன்னுடைய மனைவியோட இன்புற்று உலகத்திலேயே இப்படி ஒரு இன்பம் கிடையாது, நாம் உலகத்தை அப்பாற்பட்ட ஒரு இன்பத்தை பெற்றுவிட்டோம் என்று வெற்றி நிற்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே இந்த நிகழ்ச்சி அனைத்தையும், அந்த நிகழ்ச்சியை அனைத்தையும் அல்லாஹ்வுடையதாக மாற்றிவிட முடியும். அல்லாஹும்ம அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹும்ம ஜன்னிபின ஷைத்தான ஜன்னிபின் ஷைத்தான மார்த்தக்க. இன்பம் வந்தவுடன் உன்னுடைய சிறுநீர், உன்னுடைய விந்து துளி வெளியானுடன் அடையக்கூடிய உச்சகட்டமான இன்பத்திலே மெய்மறந்த இந்த வார்த்தையை சொல், அல்லாஹ்வுக்கே புகழனைத்தும் என்னை, என் சந்ததியை ஷைத்தானை விட்டும் யா அல்லாஹ் நீ எங்களை காப்பாற்றுவாயாக, என்னையும் என்னுடைய சந்ததிகளில் ஷைத்தானை விட்டு பாதுகாப்பாயாக என்ற அந்த நேரத்தை சொல். இதுதான் தத்துவம். அன்பான பெருமக்களே, வியாபாரம் செய்யக்கூடாது என்பதில்லை, விவசாயம் செய்யக்கூடாது என்பதில்லை, தொழில்துறை செய்யக்கூடாது என்பதில்லை, எல்லாவற்றையும் மிக அற்புதமான வழிகளை இஸ்லாம் சொல்லிக் தந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இங்கே ஒரு சம்பவத்தை நினைவு கொண்டு வர வேண்டும். சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு ஒன்றை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான். சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வீட்டு வேலைக்காரர், அவருடைய எஜமானி அம்மா அவர்களை தன்னுடைய இஷ்டத்திற்கு இணங்குமாறு வற்புறுத்துகிறது. இஷ்டத்திற்கு இணங்குமாறு வற்புறுத்துகிறது அவங்க அம்மா, அவருடைய முதலாளி அம்மா. இந்த நேரத்தில் அவருடைய நிலைமை எப்படி இருந்துச்சு என்பதை அல்லாஹ் அற்புதமாக உயர்ந்த இலக்கிய வர்ணித்ததை போது வர்ணிக்கிறான். வலக்கத் ஹம்மத் பிஹி வ ஹம்ம பிஹா. தலைவன் தலைவியை நாடிவிட்டான், தலைவி தலைவனை நாடிவிட்டான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நாடிவிட்டார்கள் என்று அல்லாஹ் அழுத்தமா சொன்னான். தலைவன் தலைவியை நாடிவிட்டான், தலைவி தலைவனை நாடிவிட்டான். ஒரு தவறான ஒரு நிகழ்வுக்கு அவர்கள் முடிவு செய்து விடுகிறார்கள். முடிவு செய்த அந்த நேரத்தில் கூட இறைவனை நினைத்த காரணத்தினால் அந்த ஆசை உடனே அடங்கியது. தலை தெரிந்தெடுக்க ஓடிவிட்டார். அவர்கள் அப்படியே நபியாக மாற்றப்படுகிறார். ஒரு பெண்ணிடத்திலே தவறான ஒரு நிகழ்ச்சிக்கு இடம் கொடுத்த பொழுது திடீரென்று அல்லாஹ்வுடைய நிலை வந்ததினால் அவரின் நபியாக அல்லாஹ் அவரை வைத்துவிட்டார், இறை தூதராக வைத்து விட்டார். இறை தூதராக வைத்ததற்கான அடிப்படை காரணம் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் வந்திருக்கிறது. அதில் செய்தனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்கிற பொழுது அவரை இறை தூதராக மாற்றுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு பெண்ணுடன் ஒரு இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய அந்த உற்சாகம் செய்யக்கூடிய அந்த காலகட்டத்தில் இறை நினைவாக அவரை மாற்றினார். லவ்லா ஆகாஹ புர்ஹான ரப்பி, இறைவனுடைய அந்த ஆதாரத்தை பார்த்த காரணத்தினால் அவர் எங்கோ சென்று விட்டார், இறை தூதராக மாறிவிட்டார் என்று சொல்லி, நீங்கள் எதையும் விட்டு ஒதுக்க வேண்டாம், எல்லாம் செய்யுங்கள், அதுதான் இறை, எல்லாம் செய்யுங்கள், அதுதான் இறைமை. கணேசக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார், ஆனா வத்தாஜுல் அமீனும் கஹாத்தைனி ஃபில் ஜன்னah, ஆனா வத்தாஜுல் அமீனும் கஹாத்தைனி ஃபில் ஜன்னah.
நானும் நம்பிக்கையான வியாபாரியும் இரு விரல் போன்று நாம் இணைந்திருப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். சொர்க்கத்தில் பெருமானாரோடு இருப்பதற்கு எல்லாருக்கும் ஆசை. மனுஷனா பிறந்த அத்தனை பேர், முஸ்லீமாக பிறந்த அத்தனை பேருக்குமே சொர்க்கத்தில் ரசூலுல்லாஹ்வோட நான் இருப்பேன். அவனுடைய உச்சகட்ட ஆசை தான். ஆனா அங்க ரசூலுல்லாஹ் தான் யாரோடு இணைந்திருக்க பிரியப்படுவதாக சொல்றாரு தெரியுமா? நானும் நம்பிக்கையான நாணயமான வியாபாரியும் இரு விரல் போன்று சொர்க்கத்தில் இணைந்திருப்போம். அந்த வசனத்தை பார்க்கும்போது எங்களுக்கெல்லாம் வைத்திருச்சலாம். அல்லாஹ் அல்லான்னு கிடக்கிறோம், வேலையெல்லாம் அல்லாதான், பணியெல்லாம் அல்லாதான், சொல்லி கொடுக்கிறதும் அல்லாதான். அதை எங்கட ரசூலுல்லாஹ் சொல்லல. நானும் அந்த ஆதிச்சாமும் இரு விரல் போட்டு இணைந்திருப்போம் என்று சொல்ல இல்லை. மூச்சும் பேச்சும் குர்ஆன் தான், ஹதீஸ் தான், அரபி தான், மாணவர்கள் தான். இப்படியாக நாங்கள் இருக்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை சொல்லவில்லை. இரு விரல் போட்டு இணைந்திருப்போம் என்று அவர்கள் யாரோடு இணைந்திருக்க விருப்பப்படுகிறார்கள் தெரியுமா? கடைச்சலே பயிற்சி கொடுப்புக்காக வேண்டி வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்ற வியாபாரியை அவரும் நான் ஒன்றாக இணைந்திருப்போம் என்று சொல்கிறார். அப்ப தக்வா எங்கே இருக்கிறது? விலாயத்து எங்கே இருக்கிறது? இறை அச்சம் எங்கே இருக்கிறது? கடைத்தெருவிலே உலாத்துகிறார். பொய்க்கு உறவினம் கிடைத்தது. செய்யக்கூடிய தொழிலோ போக்கிரி தொழில். பொய் இல்லாமல் வியாபாரம் இல்லை. நாம் சொல்றார் அல் ஃபுஜ்ஜார் அத்துஜ்ஜார் ஃபுஜ்ஜார் அத்துஜ்ஜார் ஃபுஜ்ஜார் எல்லா பெயர்களும் தான் நாம் சொல்லல. அப்ப தொழிலும் மோசமான தொழில், உறவும் இடமும் கிடைத்தலும் மோசமான கிடைத்தல். மோசமான இடம் கிடைத்தவர்களை இருந்து கொண்டு மோசமான தொழிலை செய்து கொண்டு என எச்சத்தோடு உண்மையும் சத்தியமுமாக அவன் வியாபாரம் பண்ணுகிறானே, அவன் மிகப்பெரிய தியாகத்தில் வியாபாரம் பண்ணுறான். நிச்சயமாக அவனுக்கு நான் மதிப்பு கொடுப்பேன். தக்குவா இங்கே இருக்கிறது, கடைத்தெருவிலே வியாபாரம் செய்வதிலே இருக்கிறது. ஆனால் உண்மை சத்தியம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நண்பர்களில் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், நான் ஒரு நாள் காட்டை நின்றுகிட்டு இருந்தேன். இது ஹதீஸ்ல வருது, புஷ்காத்து போன்ற பாடங்கள்ல வருது. நான் காட்டை நின்றுகிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு மேகம் எங்கிருந்தோ, ஒரு குறிப்பிட்ட மேகம் ஏதோ ஒரு திசையை நோக்கி போற மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. அது ஆச்சரியமா இருந்துச்சு. மேகம் எல்லாம் எடுத்துக்கிட்டு முண்ட வரும். ஒரே ஒரு குறிப்பிட்ட மேகம் மட்டும் ஏதோ ஒரு திசையை நோக்கி வேகமா போற மாதிரி தெரிஞ்சிச்சு. எனக்கு அது ஆச்சரியமா இருந்துச்சு. ஆச்சரியமா இருந்தவுடனே அந்த மேகம் எந்த போதும் பார்த்தேன். எந்த விஷயம் மேகம், அந்த மேகம் எந்த நோக்கி போய் உருள் போய்கிட்டு பின்னாடி போய் பார்த்தேன். கடைசியில் பார்த்தா ஒருத்தன் தோப்பு, பேர்த்தமிழ தோப்பு, அவன் மண்வெட்டி வச்சுக்கிட்டு தயாரா நிற்கிறான். இந்த மேகம் போய் சர்வன்னு மழையப்படுத்திச்சு. சர்வன் மழையப்படுத்திச்சு. அவன் தண்ணீர் பாய்ச்சி எல்லாத்துக்கும் தண்ணீர் பாய்ச்சி நிற்கிறான். அவரை பார்க்கறதுக்கு ஆச்சரியமா பற்றி, உனக்கு மழை வர தெரியுமாடான்னு கேட்டேன். நீ மம்பட்டி வச்சுட்டு தயாரா நிற்கிறீங்க, தண்ணி பாய்ச்சலுக்கு வாய்க்கால வெட்டிட்டு நீர் விட்டுட்டு தயாரா நிற்கிறீங்கன்னா மழை பெய்யும் உனக்கு தெரியுமா, மழை வரும் உனக்கு தெரியுமா என்று நான் கேட்டேன். அதுல தகவல் எல்லாம் சொல்றார்கள், தெரியும். ஆச்சரியமா, எப்படிடா தெரியும்? இல்ல என்னுடைய வயது என்ற தோப்புல கிடைக்கக்கூடிய வருமானத்துல ஒன்றை என்னுடைய சொந்தமா எடுத்துக் கொள்வேன், இன்னொன்றை என் குடும்பத்துக்கு கொடுத்துருவேன், இன்னொன்றை வெளியில தரமா கொடுத்துருவேன். எனவே என்னைக்கெல்லாம் எனக்கு மழை தேவைப்படுகிறதோ அப்பொழுது மம்மட்டி எங்கிட்டு வர்றேன், மழை பொழியும், கட்டாயமா பொழியும்ங்கிறான். அப்ப விலாயத்து எங்க இருக்கிறது எப்படி? அற்புதம் விலாயத்து. ஏன்னா இன்னைக்கு கேட்டா என்ன சொல்றாரு, அவுலியா கூட தன்மை என்று சொல்வாங்க. அவுலியா அவுலியா, அந்த அவுலியா எங்கே? இவன்
விவசாயத்திலையும் அந்த அவுளியா இருக்கிறார். அந்த விவசாயத்தில் செய்ய வேண்டியது என்ன? ஏழைகளுக்கு பிரித்து கொடுத்து பகிர்ந்து கொடுத்து சாப்பிடக்கூடிய அந்த விவசாயிக்கு அவன் இறையச்சத்தை அவன் அடைந்து விடுகிறான். இதெல்லாம் ஹதீஸ் அறிவில் சொல்லப்படக்கூடிய செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்துருந்தாங்க. நண்பர்கள் வந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது சொன்னாங்க, யார சொல்லலாம், எல்லாரும் மஜ்லிஸ் தொழுதுட்டு உங்களோட பார்த்து நம்ம கொஞ்சம் நேரம் கதைச்சிட்டு போறதுதான் பழக்கம். ரசூலுல்லாஹ் இடத்துல யாரும் போக மாட்டாங்க. எப்பவும் ஒவ்வொரு நாளும் பழக்கம் என்னன்னா, ரசூலுல்லாஹ் தொழுது முடிச்சுட்டு உட்கார்ந்துருப்பாங்க, மஜ்லிஸ் தொழுதுட்டு அப்படியே வர்றவங்களாம் கொஞ்சம் பேசிட்டு அப்படியே சம்புவாங்க. எப்போ அதுதான் பழக்கம். ஆனா நாங்களும் பார்க்கிற ஒரு வாலிபம் ஒருத்தன் சரா கொடுத்தீங்கன்னா ஓடிக்கணும், நம்ம முனாஃபிக்கிட்டாங்க நினைக்கிறோம் என்பதாக சொன்னாங்க. நாங்க முனாஃபிக்கிட்ட நினைக்கிறோம். ஏன்னா உங்கள்கிட்ட வந்து நாங்க வார்த்தை பேசிட்டு பிரியப்பட்டுட்டு ரசூலுல்லாஹ் தரப்பாக இருக்கும்போது ஓடுறோம். பழக்கம் என்னைக்கும் நடக்கிறாங்க. அப்படிலாம் சொல்லாதீங்க, நாட்டுலாம் சொல்லாதீங்க. நம்ம போட்டு விசாரிச்சு சரி அந்த அவர்களை கூப்பிட்டார். மறுநாள் அந்த பையனை கூப்பிட்டு பார்த்து அப்படிங்குவான். எல்லாரும் உட்காருங்க. சரிப்பா, எல்லாரும் கொஞ்சம் பொழுதுன்னு வந்து என்கிட்ட பேசிட்டு வச்சுட்டு போவாங்க. நீ ஒரு நாள் கூட பேச உதவியை பார்த்த அப்புறம் வந்தது செய்ய. அப்ப அது சொன்னாரு, யாரும் சொல்லலாம், எனக்கு பெரிய குடும்பம், என் குடும்பம் கொஞ்சம் பெரிய குடும்பம். நான் ஒருத்தர் உழைச்சா அந்த குடும்பத்தை சமாளிக்க முடியாதுங்கிற நிலைமையுள்ள பெரிய குடும்பம். அதனால நான் என்ன செய்யறேன், காலையில எழுந்துற உடனேயே உழைக்க ஆரம்பிக்கிறேன். அதில் படுத்து பொருள் உழைச்சிக்கிட்டே இருக்கிறேன். 24 மணி நேரம் உழைச்சிட்டேன். உழைச்சி அந்த குடும்பங்களுக்கு நான் ஈமாம்சம் கொடுக்க வேண்டும். அதெல்லாம் எங்க அத்தாவுடைய குடும்பம் கொஞ்சம் இருக்குது, எங்க அத்தாவுடைய பிள்ளை குட்டிலாம் இருக்குது, என் பிள்ளை குட்டி கொஞ்சம் இருக்குது. இது வழக்கெல்லாம் நான் உழைச்சி கொடுக்கறதுக்கு எனக்கு டைம் பத்தல. அதனால நான் காலையில் கொஞ்சம் சொல்றேன் எழுதிட்டேன். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஹுவ ஃபீ ஸபீலில்லாஹ். இவர் அல்லாஹ்வுடைய பாதையிலே அரபுடைய உயிரை இழக்க தயாராகக்கூடிய போராளிகளுடைய அந்தத்தில் இருக்கிறார் என்று சொன்னார். குடும்பத்துக்கான உழைக்கக்கூடிய ஆட்டம். ஆனால் தொழுகையை தவற விடுவதில்லை, இறைவனை இவர் தவற விடுவதில்லை. அதனால் அவருடைய பெயர் என்ன தெரியுமா? அவுலியா. அதான் அல்லாஹ்வுடைய பாதை போர், அல்லாஹ்வுடைய ஜிஹாதில் இருக்கிறார். அவருக்கு செய்கிறது உழைப்பு, ஒரு கூலி வேலையோ அல்லது வேற எதையோ வெட்டி முடிக்கக்கூடிய வேலையோ மம்பட்டி வச்சோ வேலை செய்யறார். ஆனால் அவருக்கு என்ன நன்மை தெரியுமா? வாழை எடுத்து சென்று தன் உயிரை நீத்துக் கொண்ட ஒரு போராளியுடைய உண்மையும் பெருமானார் சொல்றார்கள், ஒவ்வொரு சபீல் இல்லா இருக்கார். அவர்தான் ஆசியா. அவுலியா எங்கிருந்து வருது? ஒரு வரலாறு நமக்கெல்லாம் திரும்ப திரும்ப சொன்ன வரலாறு. இருந்தாலும் மீண்டும் ஒரு தடவை அதை நிலைப்பாட்டிக்கிட்டே இருக்க வேண்டும். அதனால ஞாபகம் காட்டுறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு நாள் கடுமையான மழை வந்துகிட்டு இருந்துச்சு. காட்டு மலைப்பகுதி, உங்களுக்கு நடந்த செய்தி என்று சொன்னார்கள். காட்டு மலைப்பகுதி கடுமையான மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. ஒரு 3 பேர் அந்த பக்கமா போனாங்க. போனவங்க மழை கடுமையான உடனே சரி கொஞ்ச நேரம் அந்த பாறைக்கு அடியில ஒதுங்கி இருந்துட்டு அதுக்கு பிறகு மழை நிக்கட்டும் போயட்டும் நாம் போவோம் என்று முடிவு பண்ணாங்க. ஒரு பாறைக்கு அடியில போய் நின்றாங்க. 3 பேரும் போய் ஒரு பாறைக்கு அடியில நின்றாங்க. மழை ஊத்திக்கிட்டே இருந்துச்சு. திடீர்னு என்ன, மழை கடுமையாகி ஒரு பாறை ஒன்று உருண்டு வந்து இந்த வாசலை அடைச்சிருச்சு. வயநாட்டில் நாம் பார்த்தோம் அல்லவா, பாறைகள் உருண்டு செல்வதை வயநாட்டில் பார்த்தோம் அல்லவா, அந்த படங்கள்ல பாறைகள்லாம் உருண்டு போகுது தண்ணீர். அதே மாதிரி ஒரு பாறை வந்து அப்படி அடைச்சிருச்சு. அடைச்சா எப்படி அடைச்சிருச்சுன்னா கச்சிதமா அடைச்சிருச்சு. உள்ள காற்று போக வழி இல்லை, வெளிச்சம் போக வழி இல்லை, வெளியில போறதுக்கும் வழி இல்லை. 3 கையும் ஒரு சின்ன கடப்பாறை கூட இல்லை, ஒரு கோடாரி கூட கையில இல்லை, ஒரு நெம்பு கம்பி கூட அவர்கிட்ட இல்லை. வெறும் கை சாதாரணமா போனவங்க.
வெறும் கம்பி கூட இல்லை அவங்ககிட்ட, எந்த விதமான உபகரணமும் உங்க கையில இல்லை. அந்த புகைக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க. எப்படி மாட்டிக்கிட்டாங்கன்னு சொன்னா, காற்றும் போகாது, வெளிச்சமும் போகாது. இன்னொரு 5 நிமிஷத்துல காற்று உள்ள போகாம 3 பேரும் இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், 3 பேரும் இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அந்த நிலைமை. இவங்க என்ன ஆனாங்க சொல்லுவாங்க. இவங்க என்ன ஆனாங்க, இந்த வரலாறு வந்து தெரியுமா? என்ன ஆனாங்க தெரியுமா? என்ன ஆனாங்க தெரியுமா? 3 பேரும் வெளியாயிட்டாங்க. சுகமாக வெளியாயிட்டாங்க. சுகமாக வெளியாயிட்டாங்க. எப்படி? ஒரு கெமிக்கல் இல்ல, ஒரு நெப்புவர் இல்ல, ஒரு கம்பி இல்ல, இவ்வளவு பெரிய புகையில இருந்து எப்படி வெளியானாங்க? நடந்த செய்தி நான் கதை சொல்ற நினைக்காதீங்க. எல்லாத்தையும் சொல்றான். பனு இஸ்ராயீல் காலத்துல நடந்த செய்திகள். 3 பேரும் வெளியாயிட்டாங்க. எப்படி வந்தாங்க? என்ன அதிசயம், என்ன அதிசயம், என்ன அதிசயம் கேட்டா நாம் சொல்லும் கராமத், அவுலியாக்களுடைய கராமத். அதான் அவுலியா. அந்த 3 பேரும் அவுலியா. சந்தேகம் இல்லாம 3 பேரும் அவுலியா. இல்லாம வெளியில வர்றது முடியாது. அந்த அவுலியாக்களுக்கு அந்த இருக்கிறன்னா சில அற்புத சக்திகளை கொடுக்குறோம். ஏன்னா அதை பார்த்து 4 பேர் இஸ்லாத்துக்கு வரட்டும் காட்சி, வேற ஒன்றும் இல்லை. இந்த காலத்துல அதிசயத்தை காட்டினா தான் வருவான். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலுமிச்சு பழத்தை காட்டினீங்கன்னா அவன் நம்மளுக்கு அடிமையாயிரும். மந்திர சக்தி ஒண்ணு வேண்டியது. ஒரு முட்டையை அங்கிருந்து கொண்டு வந்து அப்படின்ட்டீங்கன்னா முட்டையை வந்துச்சுன்னா உடனே உங்களோட என்ன வேண்டாம் நம்ம பின்னாலே வரும். இல்லைங்க எங்க குடும்பத்தில் அப்படி, எங்க குடும்பத்துக்கு இப்படி ஆகி போய், ஏன்னா முட்டையை காட்டணும். ஒண்ணுமில்லை, ஒரு வரியில வந்துட்டா எல்லாரும் முஸ்லீம் ஆயிடும். அவங்களுடைய அற்புத சக்தி. ஆனா அல்லாஹ் ஏனோ அப்படி செய்யல, செய்ய மாட்டான். செய்யற முடிவு இல்லை. திரும்ப திரும்ப சொல்லுவோம், அல்லாஹ் நாடுவானையானால் ஒரே நிமிடத்தில் எல்லாரையும் மாற்ற முடியும். நான் என்ன சொல்ற, 3 பேரும் வெளியாயிட்டாங்க. 3 பேரும் ஒடியா. அந்த 3 பேரையும் நம்ம கொண்டாடணும். ஆனா எப்படி வெளியானாங்க? அந்த அவுலியாக்கள் காட்டிய கராமத் என்ன? பெருமானார் சொல்றாரு, அவங்க காட்டிய கராமத் என்ன? 3 பேரும் மூச்சு முட்டுது. நிஜானாடு சொன்னாரு, நம்ம ஏதாவது நம்முடைய வாழ்க்கையிலேயே செஞ்சிருந்தா அதை சொல்லி என்ன செய்வோம், நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. முடிவு கட்டி முத ஏமாந்து ஒரு வாரி பையன் 3 பேர் இருந்ததுல வாரிபராக அவரை கூப்பிட்டாங்க. சரி, நீ ஏதாவது சொல்லி இறைவனிடத்துல பிரார்த்தனை செய்யுமா, அல்லாதான் இப்ப வழியாக வழி. உடனே அவர் துவாட்சி ஆரம்பித்தார். யாருதான் அவர் வாரி பையன், என் சச்சா மகன் எனக்கு ஒரு காதல். சச்சா மகன் அவளை எப்படியாவது அடைஞ்சன்னு சொல்லி அவளை காதலிச்சேன். கடைசியில அவன் சொல்லிட்டா, உதவாக்கிற பையன், நீ உடைக்க மாட்டாங்கிற, ஒன்னையை கட்டி நான் என்ன சுகம் காண முடியும்பா, எங்கேயாவது போயிருக்கா சம்பாதிச்சுட்டு வா, நான் உன்னை கட்டுறேன். அவன் நியாயமா சொல்லிட்டான். முதலாக்கரையை கட்டினா என்ன செய்ய முடியும்? இப்ப காதலிக்கிற கட்டலாம் பாத்தீங்கன்னா, காதலிக்கிறவனுக்கு ஒரு பைசாவுக்கு பணம் இருக்காது, இதுவும் பின்னாலே போயிருவேன். காதலிக்கிறவன் பூரா இப்ப எப்படி இருக்கிறான்னா, அவனுக்கே பெட்ரோல் கூட காசு இல்லை. அவன் நண்பற்ற காசு போட்டுதான் வந்திருப்பான். அவன் பின்னால போயிடுவான். நம்மளை வச்சு வந்து அப்படியே காப்பாற்றுவான். ஒரு குழந்தைய பெற்றால் எப்படி பாதுகாப்பான், அந்த குழந்தை எப்படி வளர்ப்பான், அந்த அளவுக்கு எடுத்திருக்கா, அந்த கெட்டு யாருமே போய் சிந்திக்கிறது இல்லைங்க. இப்ப கிடைக்கக்கூடிய காதல் கதையை பூரா நீ கேட்ட, நானும் கேட்டது நீங்களும் கேட்டு பாருங்க. எந்த பலத்துல ஓடுறாங்கன்னா ஒண்ணுமே இல்லை. அவனை கட்ட உடனே காதல். நல்லா காப்பாற்றணும் இந்த சமுதாயத்தை. அவன் சொல்லிட்டா, நீ இங்க சம்பாதிக்க, சரின்னு போய் நான் சம்பாதிச்சேன். நான் சம்பாதிச்சேன் கொண்டு வந்து அவன் முன்னாடி போட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு முன்னாடி போட்டேன். எனக்கு எப்படிதான் அடைக்கிறான். முன்னால போட்டு மடி பிரியுது. மடி விதி அப்படின்னு சொன்னேன். அவளுக்கு ஒரு வழியே தெரியல. சொன்னதை நடந்துட்டான். மடி பிரிச்சுட்டான். மடி பிரின்னு சொன்ன உடனே அவ என்ன பயந்து போய்,
அல்லாஹ் பேசுகிறா. ஒரு வார்த்தை சொன்னா அல்லாஹ் பேசுகிறா, அல்லாஹ் பேசுகிறா. அநியாயமே என்னுடைய முத்திரை பிடிக்காதா? அல்லாஹ் கேட்ட உடனே எனக்கு அப்படியே பயம் வந்துச்சு. பயம் வந்து போட்டு ஓடி வந்தேன். ஓடி வந்தவன் இதுவரைக்கும் எவ்வளவு போய் பார்க்கவும் இல்லை, அந்த காசை பார்க்கவும் இல்லை. இருந்தாலுமே எனக்கு தெரியாது. வாசல் திறந்தது. அவ்வளவுதான் நல்ல சொல்லி இருக்கிறார். வாசல் திறந்தது. வெளியிலிருந்து காட்சி வர ஆரம்பித்து விட்டது. எப்படி அந்த வாசல் திறந்தது? வாசல் திறந்ததா இல்லையா? அவன் செய்தது என்ன? ஒரு காதல் பண்றவைய, காதலிக்கிறவைய அவளியா இல்ல, காதலிக்கிறவைய அல்லாஹ் சொல்ல கேட்டவன நெஞ்சில வந்து பிரதானிப்போம். அந்த தக்குவா வந்துச்சான். அல்லாஹ் தலாங்க அற்புதத்தை காட்டினான். ரெண்டாவது ஒருத்தர் அவர் சொன்னாரு, நான் வந்து முதலாளி, நிறைய பேர் என்கிட்ட வேலை பார்ப்பாங்க, நிறைய பேர் வேலை பார்ப்பாங்க. ஒரு வேலைக்காரன் ஒரு நாள் கூலி வாங்காம போயிட்டான். அவன் கூலி வாங்காம போயிட்டான். போறவன் திரும்பி வரவில்லை. அவன் கூலியை ஒரு பொட்டில் போட்டு மேஜையில் ஒரு முறையில போட்டே இருந்தேன். ஆடு வரக்கான மைனஸ் சேர்த்து அது மெதுவாக அதை ஒரு முட்டையை வாங்கினேன். அது அப்படியே கோழியா மாறிச்சு. அப்புறம் கோழியை கொஞ்சம் 4-5 கோழி ஆயிடுச்சு. அது போய் வித்தது ஒரு ஆடாகுனேன். அப்படி ஒரு 4-5 ஆட்டுக்குட்டி ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதனால அதை நான் முதலீடு வைத்துக் கொண்டு, முதலீடாக வைத்துக் கொண்டு முட்டையை வாங்கினேன், அடை வச்சேன். அது கோழி ஆயிடுச்சு, குஞ்சாச்சு, கொஞ்சம் வளர்த்தேன். அதுக்கு பிறகு அது பட்டப்படியாச்சு, 1-2 கோழி ஆயிடுச்சு, 4-5 கோழி ஆயிடுச்சு. அதை விட்டு ஒரு ஆட்டை வாங்கினேன், ஆடு பல குட்டி போட்டுச்சு. இப்படி ஒரு பெரிய மந்தையை சொல்லும். இந்த நேரத்தில் அவன் எங்க இருந்தா வந்தவனுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை, வேற இடம் தெரியல அவனுக்கு. அதனால அவன் நெஞ்சான் நேரம் இறங்கட்டும் வந்தான். முதலாளியே நினைப்பு இருக்கும். இந்த மாதிரி ஒரு நாள் ஒன்று சாமான் வாங்க போயிட்டேன், கூலி வாங்க போயிட்டேன். உண்மைதான். என்ன செய்யணுங்கிற ஏதாவது சாப்பாட்டுக்கு வழிங்க ஏதாவது பாரு. இந்த ஆட்டு மந்த கூட உனக்கு சொன்ன நீ எடுத்துட்டு போ. முதலாளி கேள்விப்பட்டாதீங்க, முதலாளி கேள்விப்பட்டாதீங்க. நான் ஒரு நாள் கூலியை விட்டுட்டு போயிருக்கேன், அவ்வளவுதான். இல்லப்பா, இந்த ஆட்டு மந்தம் உனக்கு சொன்னான். அன்னை நிலைமையில யாருந்தா நான் அவனுக்கு கூடி விட்டுட்டு போனது 100 ரூபாய் இருந்தா இப்ப 200 ரூபாய் கொடுத்தாலும் கூட நீ ஏமாத்தா இருந்திருக்கும். ஆனா உனக்காக வேண்டி நான் அந்த ஆட்டை எல்லாம் அவனிடத்தில் கொடுத்தது உண்மையானால் வாரை பழக்கட்டும். வாரை அகன்றது. ஒரு கூலியை நீடிக்காமல் கூலிக்காரர்களை பாதுகாத்து கொடுத்தது ஒரு கரம், ஒரு அற்புதம். அதான் தக்குவா. தக்குவா வேறு இல்லை. தக்குவா பண்ணி நாம் ஓட வெளிய வேண்டியதில்லை. நம்ம செய்யக்கூடிய தொழிலை விட்டுவிட்டு ஒதுங்க வேண்டிய தேவையில்லை. எல்லா தொழிலையும் செய்து கொண்டு அதனையே யாருக்காக. மூன்றாவது ஒருத்தர் வந்தார். அவர் சொன்னார், நான் எங்க அம்மா மேல பிரியமானவன், அம்மா மேல பிரிய வச்சால் பிரியம் கிடைக்கும் கேள்விப்பட்டிருக்கேன். அம்மா மேல பிரிய வச்சா அல்லா பிரியம் கிடைக்கும். அம்மா மேல பிரியம் பெற்றா உன்னுடைய பிரியம் கிடைக்கும் எனக்கு தெரியும். அதனால எங்க அம்மா மேல இருக்க பிரியம். அதனால எங்க அம்மா வயல் பசி ஆறாம நான் என் பிள்ளைகளுக்கு கொண்டு கொடுக்க மாட்டேன். பால் ஆடு வைக்கிறதா பழக்கம். பாலுக்கள் தான் நான் சாப்பாட்டா வயல் நிறைய கொடுப்பேன். ஒரு நாள் எங்க அம்மாவுக்கு கொடுக்காம நான் பிள்ளைகளுக்கு கொடுக்க மாட்டேன். ஒரு நாள் நான் யதார்த்தம் வந்து எங்க அம்மா தூங்கிட்டாங்க. பாலை பீச்சிட்டு வாசல வந்து நின்னேன். அம்மான எழுந்திருக்கல. சரி எப்போ அனுப்பிச்சிருவாங்க, நம்ம கொடுத்துருவோம்னு நினைச்சு நின்றுகிட்டே இருந்தேன். பிள்ளைகள்லாம் வந்து கத்திச்சு. அம்மா என் மனைவி சொன்னா அது அம்மாக்காரங்க குடிச்சுக்கிறவங்க பிறகு வந்து குடிச்சுக்கிறோம். அம்மா நீ பிள்ளைகளுக்கு கொடு அப்படின்னு சொன்னா அதெல்லாம் முடியாது. எங்க அம்மா கொடுக்க மாட்டேன். எங்க அம்மா கொடுக்காம கொடுக்க மாட்டேன். என் மனைவி கத்தி பார்த்தா ஒன்றும் வழி இல்லை. அவளுக்கு காரடிப்படுத்துறா. பிள்ளைகள்லாம் காரடிப்படுத்துருச்சு. பிள்ளைகள்லாம் காரடிப்படுத்திருச்சு. என் பொட்டாடி கடை காரடிப்படுத்துட்டா. நான் வச்சுக்கிட்டே நின்றேன். காலையில அவள் எழுந்திருச்ச பிறகுதான் நான் அவளுக்கு பாலை கொடுத்தேன். எங்க அம்மாவுக்கு கொடுக்காம நான் கொடுக்க மாட்டேன். எங்க அம்மாவை திருப்தி பெறாம நான் இருக்க மாட்டேன். எங்க அம்மாவுடைய திருப்தி பெற்றா தான் ஒரு திருப்தி தெரியும் கிடைக்கும் என்று நினைத்தது
பெற்றவர்களாக நம்மால் ஆக்கிக் கொள்ள முடியும். அல்லாஹ்வை மனதில் வைத்துக் கொண்டிருந்தார். அல்லாஹ் அப்படிப்பட்ட முத்தகீன்களாக நம்மை ஆக்கியார் புரிவானாக. வாகத்தவான அஸ்ஸலாமு அலைக்கும்.